ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்கல் நவீன். சோ மீண்டும் பாத்தீங்கன்னா மனோரஞ்சத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ல 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய மனோரஞ்சத்துறை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்டா மாநகராட்சித்துறையில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். நீலகிரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுல 2 வகையான போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல இனிமேல் லைவ்ல தான் இருக்குது. ஒண்ணு டீச்சர் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன தமிழ்நாடு டிஹெச்எஸ், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த டீச்சர்ஸ் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 10/8 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் சரியாக இன்னில இருந்து 8 நாள் தாங்க டைம் இருக்குது. இப்ப நம்ம பார்க்க போற தமிழ்நாடு டிஹெச்எஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய வேலைவாய்ப்பு பாத்தீங்கன்னா 14/8/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர், அதாவது NRHMC பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. BSMS முடிச்சுக்கணும், இல்லைன்னா BHMS கண்டிப்பா முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 34,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் மருந்து வழங்குபவருக்கு டிஸ்பென்சருக்கு 11 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டிஃபார்மஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். டெய்லி பேட்டா 750 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கு பாத்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். டெய்லி 300 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. தரவு உள்ளீட்டாளருக்கு பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். மாதம் 13,500 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஆப்டோமெட்ரிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டிகிரி முடிச்சுக்கணும். மாதம் 14,000 சம்பளம். டென்டல் டெக்னீஷியனுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. +1 +2 நீங்க முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். மாதம் 12,600 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 23,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங் ஆடியாலஜிஸ்டுக்கு 2 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 23,000 சம்பளம். செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 8th பாஸ் பண்ணாலே போதும், இல்லைன்னா ஃபெயில் இருந்தாலும் சரி எலிஜிபிள். 6,500 ரூபாய் மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 8th பாஸ் அண்ட் ஃபெயில் எலிஜிபிள். மாதம் 6,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஓடி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 3 மந்த் பாத்தீங்கன்னா ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 11,600 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆட்டோமெட்ரிஷியனுக்கு ஒரு காலி பணியிடங்க. நீங்க 12th அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். மாதம் 17,250 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜிஸ்டுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். மாதம் 23,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 8th பாஸ் அண்ட் ஃபெயில் எலிஜிபிள். மாதம் 7,500 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ்கள் பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் அடிப்படையில தான் எடுக்க போறாங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்க அனுப்பலாம். இதோட வெப்சைட்டா இருக்கட்டும், அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்க போட்டோ ஒட்டிடுங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும், மல்டிபிள் போஸ்டிங் அப்ளை பண்ணா தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். உங்களோட நேம், கணவர், தந்தை, தகப்பனார் பெயர், பிறந்த தேதி அண்ட் உங்களுடைய ஏஜ், கம்யூனிட்டி, கல்வி தகுதி சான்றிதழ், சோ என்ன படிச்சிருக்கீங்க அதோட டாக்குமெண்ட்,
உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், அதோட சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஏதாவது வந்து உங்கள்ட்ட நகல் இணைக்கப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முன்னுரிமை கோருறீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணலாம். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்க 14/8/2024 கூட அனுப்பணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது டீச்சர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து தமிழ், மேத்ஸ், சமூக அறிவியல், காப்பாளர், உடற்கல்வி ஆசிரியர், இந்த லாங்குவேஜ், இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க வேகன்சி லிஸ்ட். இதுல வந்து டெட் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, நீங்க வந்து ஆடட் அட்வான்டேஜ். இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து மாதம் 15,000 ரூபாய் சம்பளம், காப்பாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 12,000 ரூபாய் வந்து சம்பளம், உடற்கல்வி ஆசிரியருக்கு வந்து மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. 10/8/2024 வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.